ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது எள்ளு பூரண கொழுக்கட்டை, வரலட்சுமி நோம்பு ஸ்பெஷல். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவோ இல்லை கொழுக்கட்டை மாவோ எந்த மாவாக இருந்தாலும் இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா போதுமானது. மாவை தொட்டிங்கன்னா நல்லா சூடு தெரியணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா வறுப்பட்டுச்சு, ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 3 ஸ்பூன் கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷத்தில் இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்துடும், அது வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, இது ஆறட்டுன்னு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவில் கட்டியெலாம் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னா, நம்மளுடைய அரிசி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் வேகும்பொழுது ஓரமெல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காகவும் இதை நம்ம சேர்க்குறோம். நான் இங்கே கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கோங்க. இதே போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசி மாவு எடுத்தோம். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் இதில் 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணியை நம்ம கோதுமை மாவு கரைக்கும் பொழுது சேர்த்தோம் இல்லையா, அதனால் நான் இதில் 1.5 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவு, அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேஸை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவை கலரும் பொழுது கையெடுக்காமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் மாவு கட்டி இல்லாமல் நல்லா வரும். அதனால் கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதே போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஆறட்டுன்னு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த எள்ளு, கூடவே நான் 3 ஸ்பூன் வெள்ளை பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டேன். நம்ம ஆறுன மாவுலேருந்து சின்ன உருண்டை எடுத்து இதே போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட்டில் நல்லா நெய்யை தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூரணம், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இந்த பட்டர் ஷீட்டை இதே போல் மடித்து விடுங்க. மடித்து ஓரத்தை எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லா மாவையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டேன். அதில் தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. அதில் நான் ஒரு இட்லி தட்டு வச்சுருக்கேன். இட்லி தட்டில் நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொழுக்கட்டை, அதை இதில் அடுக்கி விட்டுக்கலாம். இதே போல் அடுக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு வேக விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்ததுன்னா போதுமானது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஆறட்டுன்னு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. எவ்வளோ சாஃப்டாக நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.